அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா. இது ஒரு மகிழ்ச்சியான, மன நிறைவான, நம்பிக்கை தருகின்ற பெரும் விழாவாகும். கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற எல்லா விழாக்களிலும் சிறந்த, தலை சிறந்த விழாவாக, உயர்வான விழாவாக, நம்பர் 1 விழாவாக கருதப்படுகின்றது. இந்த விழாவை கொண்டாடுவதற்கு 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் உண்ணா நோன்பு இருந்து, தவம் செய்து, வேண்டுதல் செய்து, பிறரன்பு காரியங்களிலே ஈடுபட்டு தம்மை தயாரித்து இந்த விழாவுக்கு பொருள் தேடினார்கள். இன்று இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பு விழாவிலே, இந்த உயிர்ப்பு விழாவை பற்றிய செய்தியை எப்படி நற்செய்தியாளர்கள் எமக்கு தருகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய நற்செய்தியினுடைய இறுதி கட்டத்திலே அவருடைய பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்ற ஆசிரியர்கள் யாவரும் அதன் பின்பு இயேசு உயிர் பெற்றார் என்று, அவர் தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று அழகாக வர்ணித்திருக்கின்றார்கள். இறந்தவர் உயிர் பெற்றுவிட்டார் என்பதை எடுத்துக்காட்ட பல்வேறு இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சிகளை சாட்சியமாக முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே 4ஆம் நற்செய்தியாளர் யோவான் எனப்படுகின்றவர், அவர் தம்முடைய நற்செய்தியை கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பல வருடங்களின் பின்பு எழுதுகின்றார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக கிரேக்க சிந்தனைகளினாலே செல்வாக்கு வகுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இன்னும் வேதம் பரம்பி பல கலாச்சாரங்களையும் மொழிகளையும் பல இடங்களையும் சந்தித்த அந்த காலகட்டத்திலே அவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை தியானித்து, ஆழமாக சிந்தித்து, அதனுடைய இறையியல் உண்மை என்ன என்பதை எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அவர் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், இயேசுவினுடைய கல்லறைக்கு அவர் அன்பு செய்த மகதலே மரியாள் செல்லுகின்றாள். அதிகாலையிலே பரிமள தைலத்தை தாங்கி செல்லுகின்றாள். அவருடைய அந்த இறப்பின் பொழுதும் இறப்பினும் தன்னுடைய அன்பு இறக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக ஒரு பிரமாணிக்கமுள்ள சீடராக, இயேசுவினுடைய அன்புக்கு உரித்தானவளாக, மரணம் அவருடைய அன்பிலே இருந்து தன்னை பிரிக்க முடியாது என்ற அந்த உயர்வான நோக்கோடு செல்லுகின்ற பொழுது அவள் பார்க்கின்றாள் வெறும் கல்லறையை. வெறும் கல்லறையை பார்க்கின்றவர்கள் யாரும் உயிர்த்து விட்டார்கள் என்று சொல்ல மாட்டார், நிச்சயமாக சொல்ல மாட்டார். யாராவது களவாடி இருக்கலாம், அல்லது பழி வாங்கி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் இந்த உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்பதுதான் ஒரு சாதாரணமான எதிர்பார்ப்பு. அதனாலே அவள் அந்த தோட்டத்திலே நிற்கின்ற ஒரு தோட்டக்காரனை போல காண்பித்த இயேசுவினுடைய உருவத்தில் அவள் சென்று, ஐயா, யாராவது இந்த உடலை களவாடிக்கொண்டோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்று ஆதங்கத்தோடு கேட்கின்றாள். இந்த உயிர்ப்பினுடைய உண்மைதான் என்று சொல்லுவதற்கு ஒரு அழகான சூழலை ஏற்படுத்துகின்ற இந்த நற்செய்தியாளர்
இயேசு அவளை பார்த்து மரியா என்று கூப்பிடுகின்றார். ஒருவருடைய இறப்பு அவருடைய குரலுக்கு, அவர் கொடுக்கின்ற அன்புக்கு கல்லறை கட்டுவதில்லை. கிறிஸ்துவினுடைய அன்பை அவருடைய வாழ்க்கையின் பொழுது சுவைத்த இந்த பெண் அவள் உண்மையான தூய்மையான அன்பினாலே இயேசுவை அன்பு செய்தார் என்பதை எடுத்து காட்ட விரும்புகின்ற இந்த நற்செய்தியாளர் இந்த மகதல மரியாவை பார்த்து மரியா என்று சொல்லுகின்றார். இது ஒரு அழைப்பு. ஒருவருடைய பெயரை நாங்கள் எப்படி அழைக்கின்றோம் என்பதிலே அவருடைய உள்ளத்தில் அவர் அறிந்து கொள்ளுவார். எவ்வளவு தூரம் இவர் என்னை மதிக்கின்றார், என்னை அன்பு செய்கின்றார், இவர் எப்படி எவ்வளவு உண்மைத்தன்மையாக இருக்கின்றார், இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்கலாம், செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கு இயேசு மரியா என்று சொல்லுகின்ற பொழுது ரபுனி, ஆண்டவரே, போதகரே என்று இந்த மரியாள் இயேசுவை இனம் கண்டு கொள்ளுகின்றாள். இங்குதான் இயேசுவினுடைய உயிர்ப்பின் உண்மை தங்கி இருக்கின்றது. இது வெறும் கற்பனை அல்ல. வாழ்வு ஒரு மறைபொருள். எல்லாவற்றிற்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை கொடுக்க முடியாது. விஞ்ஞானம் விளக்கத்தை பிற காரணங்களை அறிய முற்படுகின்றது, அறிந்து கொள்ளுகின்றது. எல்லாவற்றையும் அறிய முடியாது. இந்த கடவுளுடைய தெய்வீக சாயலை இந்த உயிர்ப்பின் சாயலில்தான் நாங்கள் காண வேண்டும். அல்லது அவர் ஒரு வெறும் மனிதன், நல்ல மனிதனாக இருந்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் மனித குலத்திலே பிறந்து நன்மை செய்திருக்கிறார்கள், விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், சுதந்திர புருஷர்களாக இருந்திருக்கிறார்கள், நாட்டுக்கும் மக்களுக்கும் இனங்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், அவருடைய முன்னேற்றத்திற்காக வழிகாட்டி இருக்கின்றார்கள். பல கண்டுபிடிப்புகளினாலே அவர்கள் உழைத்து அறிவை பெருக்கி அந்த கண்டுபிடிப்புகளினாலே இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வழி சமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவினுடைய போதனையெல்லாம் வெறுமனே மனித முன்னேற்றத்தை மட்டும், சமூக ரீதியான விடுதலையை மட்டும், அல்லது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சுதந்திரத்தையோ அப்படி என்று மட்டும் இருக்கவில்லை. அவருடைய போதனையிலே கடவுளுடைய அன்பை எடுத்து கொடுத்தார், தன்னுடைய வாழ்க்கையில் வழியாக அதற்கு எடுத்து கொடுத்தார். அதனால் இறப்பு அவரை கல்லறைக்குள் அடக்கிவிட முடியவில்லை. அந்த வல்ல தேவன், தந்தை என்று அழைக்கப்பட்ட அந்த கடவுள் இயேசுவை உயிர்ப்பிக்கின்றார். அந்த உயிர்த்தெழுதலை யார் காண முடியும் என்று சொன்னால், இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசு மீது அன்பு கொண்டவர்கள், இயேசுவினுடைய அன்பை சுவைத்தவர்கள், இந்த இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணிக்க விரும்புகின்றவர்கள், இந்த இயேசுவை ஆராதிக்கின்றவர்கள், வழிபடுகின்றவர்கள், அவர்கள்தான் இந்த வாழும் தெய்வத்தை இனம் கண்டுகொள்ள முடியும். அந்த தெய்வம் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தம்முடைய தூய ஆவியாரை அனுப்பி எங்களுடைய உள்ளங்களிலே அவர் எங்களுடைய உள்ளங்களை கோவில் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த தெய்வம் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு எனக்குள்ளே இருக்கின்றார். இயேசு என்னோடு பயணிக்கின்றார். இயேசு என்னை எப்பொழுதுமே அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். இயேசு என்னோடு வாழுகின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே அவருடைய சீடர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது அவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் மாறுவோம். இந்த மகதல மரியாள் ஒரு பாவியாக இருந்தவள் என்றும் எண்ணப்படுகின்றது. அவள் தான் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் முதல் சாட்சியாக சென்று சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த சீடர்களை இருவர் ஓடுகின்றார்கள் கல்லறையை பார்ப்பதற்காக. ஒருவர் பேதுரு, கொஞ்சம் வயது வந்தவர்.
மற்றவர் யோவான், அவர் இளமையாக இருக்கின்றார். இந்த இருவரும் ஓட்ட போட்டியிலே ஓடினால் யார் முன்னுக்கு போவார்கள்? இளையவர் முன்னுக்கு போவார். அதனால இந்த யோவான் ஓடுகின்றார். அவருக்கு வல்லமை இருந்தது, ஆற்றல் இருந்தது, திறமை இருந்தது, ஆர்வம் இருந்தது. ஆனால் பேதுருவும் ஓடுகின்றார். ஆனால் இந்த யோவான் அல்லது இந்த சீடர், மற்ற சீடர் என்று சொல்லப்படுகின்றவர், இந்த கல்லறைக்குள்ளே போகாமல் காத்திருக்கின்றார். பேதுரு வந்து பார்க்கட்டும் என்று. அவர்தான் உறுதிப்படுத்த வேண்டியவர் என்று சொல்லி அவர்கள் எதை பார்த்தார்கள்? வெறும் கல்லறையை பார்த்தார்கள். வெறும் கல்லறை ஒரு உண்மைக்கு சான்றாக முடியாது. உயிர்ப்புக்கு சான்று வெறும் கல்லறையாக முடியாது. ஆனால் பார்த்தார்கள், கூர்ந்து பார்த்தார்கள், தெளிவாக சுற்றி பார்த்தார்கள், நம்பினார்கள். அந்த நம்பிக்கைதான் உயிர்ப்பின் அச்சாணியாகும், அடித்தளமாகும். நம்பிக்கையில் தான் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்கின்ற பெரும் விருட்சம் அது பரவி எல்லா மக்களுக்கும் நிழலாக இருக்கின்றது. அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவிலே நாங்கள் இந்த அன்பு சீடர்கள், ஒன்று மகதல மரியா, மற்றது அவருடைய நெருக்கமான அந்த சீடர், அவர் கல்லறை வரை அவரோடு சென்றார் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அன்பிலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே இருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அவர்கள் வாழ்வை கண்டுகொள்கின்றார்கள். எங்களுடைய மனித உறவுகளிலும் அன்பினால் நாங்கள் இயக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் புத்துயிர் பெற்றதாக, மறுமலர்ச்சி பெற்றதாக, எப்பொழுதும் அது மீண்டும் மீண்டும் எங்களுக்குள்ளே பரிணமிக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, மனநிறைவு கொண்ட அனுபவமாக இருக்கும். அத்தகைய மனநிறைவு கொண்ட உயர்வான நம்பிக்கையினாலே ஊட்டம் பெற்ற மக்களாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக நீங்கள் எல்லோரும் திகழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. அல்லேலூயா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.